சென்னையில் மழை காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சென்னையின் பல்வேறு இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். விமான நிலையத்தில் இருந்து கிண்டி வரையில் சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி கிடந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கிண்டி ஒலிம்பியா பேருந்து நிலையம் அருகே 4 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி இருந்ததால் போக்குவரத்து முற்றிலுமாக முடக்கப்பட்டிருந்தது. 11 மணிக்கு ஜிஆர்டி கிராண்ட்லேருந்து ஆரம்பித்தோம். ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிட்டு வர்றோம். மணி இப்போ 1 மணி ஆயிடுச்சு. இன்ச் பை இன்ச்சாக தான் மூவ் ஆகுது. ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் தண்ணியாக இருக்குது. முன்னாடி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. அதை பக்கம் போகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு கரெக்டாக வந்து இங்கே திருவாமூர் வந்து தாண்டினோம். அதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 3 மணி நேரமாக 4 மணி நேரமாக டிராஃபிக்கில் மாட்டின்னு இருக்கோம். அது எதனால் வந்து டிராஃபிக் ஆச்சுன்னு தெரில. பஸ் இன்ச்சாக தான் நகர்ந்துட்டுருக்கு தவிர இது வரைக்கும் கிளியர் ஆன மாதிரி தெரியல. எந்த இதுவும் என்ன எத்தனை மணிக்கு ரீச் ஆகுன்றும் எதுவுமே தெரியல. பட் ஆனால் ரொம்ப சஃபர் ஆகிறோம். வீட்டில் வேறு தண்ணி பூந்துருச்சுன்றாங்க, என்ன ஆச்சுன்றாங்க, செம்பரம்பாக்கம் தண்ணியாக ஏறிடுச்சுன்றாங்க திருப்பியும். பட் இது வரைக்கும் என்ன அப்டேட்டுன்னு ஃபோன்லும் சார்ஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட்டு என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரிய மாட்டுது. 9:30 மணிக்கு வந்து சார் வண்டி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் இந்த இடத்த விட்டால் நவரவேல எப்போ தான் போய் சேருவோன்னு தெரியல. ஏரி உடஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. அது எந்த பக்கம் உடஞ்சிருக்குன்னு தெரில. ஏன் இது போல் பண்ணுறாங்கன்னே தெரில. எப்போ தான் போவோம் நாங்கள் தெரில. காலையில் வேறு நாங்கள் பேப்பருக்கு வேறு போனோம். எங்களுடைய டைம் இப்படியே ஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு தூங்கி வந்து காலைல 4 மணிக்கு மறுபடியும் வர முடியாது எழுந்து பேப்பருக்குலாம்.